ஓம் சரவணபவ. இந்த ஓசையை உன்னுடைய உள்ளத்தால் நீ சொன்னவுடன் மாற்றங்கள் உன்னை தேடத் தொடங்கிவிடும். மாறுகின்ற வாழ்க்கையில் நீ மட்டும் மாறாமல் விட்டு விடாதே. பக்தியினுடைய அழகை பூரண நம்பிக்கையோடு உணர்ந்தவனுக்கு முருகன் கொடுக்கும் அருள் வார்த்தை இன்று உன் காதில் விழப்போகின்றது. இது ஒரு வாக்கு மட்டுமல்ல, இது ஒரு அருளினுடைய வெளிச்சம். ஓம் சரவணபவ என்ற ஒரு வார்த்தையின் உள்ளே ஏராளமான சக்தி இருக்கின்றது. அது நாளைக்கு வேண்டாம், இன்றே உணர்ந்தால் நாளை வெற்றியை நீ கைப்பற்றி விடலாம். முருகனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் தரும் பதில்கள் விழிகளை மூடினால், உள்ளத்தில் விழிகளை திறந்தால் உன்னுடைய வழிகளில் அது தெரிந்துவிடும். எதிர்பார்ப்பு இல்லாத மகிழ்ச்சி எப்படி வரும் என்று யோசிக்கின்றாயா? நீ எதிர்பார்க்காததை நான் செய்கின்றேன். இழந்ததை மீண்டும் தரப்போகின்றேன். நீ என்னை பக்தியோடு அழைத்ததால், ஓம் சரவணபவ என்று சொல்லி அழைத்ததால் நீ எதிர்பார்த்தது நன்றாக நடக்கலாம். ஆனால் நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி இப்பொழுது கடந்து வந்து உன் நரம்புகளுக்கு நம்பிக்கையை ஊட்டப் போகின்றது. வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய வழிகளை இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன். எதையும் குறை கூறாத குணம் இருக்க வேண்டும். குறைகள் பேசும் பொழுது மனமானது கலங்கி விடுகின்றது. வாழ்க்கையை அழகு பார்வையில் காண்பவன் பசுமையை ஏற்க வேண்டியவன், குறைகளை அல்ல. பிறரை குறை கொண்டு உன் வார்த்தைகள் சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த கலக்கங்கள் உன்னை நிம்மதியாக விடாது. மாறாக உன் வாழ்க்கை அழகாக நீ மாற்ற வேண்டும் என்றால் எதையுமே பசுமையானதாக நீ உனக்குள் காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும் பழக்கத்தை நீ வைத்து கொள்ள வேண்டும். வெற்றிக்கு பின்பும் தோல்விக்கு பிறகும் நன்றி சொல்வதுதான் உன்னை உயர்த்தும். எது கிடைத்தாலும் நன்றி சொல். இப்பொழுது நீ இருக்கின்றாய் என்பதற்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்கின்றாய் என்று பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். இக்கணம் முருகனுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாக்கியம் கிடைத்திருப்பதற்காக நன்றி சொல். உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் முன்னேறப் போவதற்காக நன்றி சொல். நன்றி சொல்லுகின்ற பழக்கம் உன்னிடம் இருக்குமேயானால் உன் வாழ்க்கையில் அது உன்னை விரைவாக முன்னேற்றத்தை காண வைக்கும். அதிர்ச்சி தரும் செய்தியாக இருந்தாலும் அமைதியை தரும் குணம் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மாற்றங்களை சமநிலையாக ஏற்கும் மனம் எதிர்காலத்தை அமைதியாக கட்டமைக்கக்கூடியது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் உன் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். வாழ்க்கை இப்படிதான் என்று தெரிந்தாலும் சமநிலையோடு மனமானது இருப்பது இல்லை. அதில்தான் பிரச்சனை எழ ஆரம்பிக்கின்றது. நமக்கு எது நடந்தாலும் நம் மனதை சமநிலையாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து விட்டால் நிம்மதியும் கிடைக்கும், வாழ்க்கையும் அழகாக மாறும். முன்னேற்றம் என்பது காயங்களை மறத்த பின் பூக்கின்ற பூ. ஒரு நாளில் அது நிகழ்வதில்லை. முயற்சி, நம்பிக்கை, பொறுமை, இந்த மூன்றும் கலந்த விஷயத்தில்தான் முன்னேற்றம் அடங்கி வெளிப்படுகின்றது. முயற்சிக்கு எப்பொழுதும் பயப்படக்கூடாது. ஆரம்பித்து விடு. சோர்வில் கூட சந்தோஷமாக இரு. அதுதான் ஆழ்ந்த நம்பிக்கையினுடைய அறிகுறி. மற்றவரை வெல்வதை காட்டிலும் உன்னை நீ வெல்வதுதான் முதலில் முக்கியமான விஷயம். தவறுகள் என்பது மனிதன் உருவாக்கக்கூடிய தற்காலிகமான இழப்புகள். ஆனால் அவற்றில் உணர்ச்சி வசத்தால் வாழ்நாள் முழுவதையும் இழந்து உன் நிம்மதியை தொலைத்துவிடக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் அதிலிருந்து மீண்டு வெளிவர வேண்டும். யாரேனும் உனக்கு தீங்கிழைத்தாலோ, தவறு நேரிட்டாலோ, ஏமாற்றினாலோ, புண்படுத்தினாலோ அவர்களை மன்னித்துவிடு. ஆனால் மறக்காதே. ஏனென்றால் கடந்த தவறு ஒரு நாள் எதிர்கால வெற்றிக்கு சட்டமாகும். முருகனிடம் தவறுகளை கூற. அவர் உன்னை எப்பொழுதும் குறை கூற மாட்டார். உன் நெஞ்சை நீ அவரிடம் கொடுத்து விட்டாய். உன்னை கொஞ்சம் கொடுத்து திருப்பி வழியை அவர் காண்பிப்பார். உன் மனதை நீ மாற்றினால் உலகமே மாறும். பழக்கங்களை நீ மாற்றினால் உன் வழிகள் திசை மாறும். உன் சிந்தனையை உயர்த்தினால் அது வாழ்வை தரும். மாற்றம் என்பது முடிவை மாற்றுவது மட்டுமில்லை, உன்னுடைய வாழ்க்கையின் முழு பாதையையே புதியதாக்கக்கூடிய நிகழ்வு.
உன்னுள் இருந்து நீ கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு தவறு உன்னிடம் இருக்கின்றது என்று நீ நினைத்தால் அதை உடனே திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் அந்த தவறை செய்யாமல் எப்பொழுதும் பார்த்து கொள்ளவும் வேண்டும். இதயம் ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தால் அதன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் நிஜமும் உன் மனதை வருடினால் அதை ஒரு பொழுதும் செய்ய தயங்கிக் கொண்டு இருக்காதே. உன் வாழ்விற்கான நல்ல மாற்றம் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன்னுடைய வீடு தேடி வரும். அதற்கு அர்த்தம்தான் இன்று என் வாக்கை கேட்கக்கூடிய இந்த தருணம். நீ முயற்சி செய்ததுமல்ல, தவற விட்டதுமான வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் முருகன் நேரடியாக உன்னுடைய கரத்தில் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். ஓம் சரவணபவ என்று சொல்லி நீ அழைத்ததன் அந்த பெரும் வரத்தை இப்பொழுது நீயே அறியாமல் பெறப்போகின்றாய். இன்றைய சோர்வு நாளைய ஒளியாக மாறும். நாளைய வெற்றி இப்பொழுதே நீ வாழ்ந்துவிடக்கூடிய அளவிற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று முடிவாக தோன்றியது நாளை ஆரம்பமாக இருக்கலாம். உன்னுடைய இதயத்தில் உள்ள சத்தம் இப்பொழுது உனக்கு கேட்டால் அது முருகனுடைய பதிலாக உன்னுடைய விழியில் தெரியும். இன்று ஓம் சரவணபவ என்று சொல்லி முழங்கினாய் என்றால் மாற்றங்கள் பிறக்கின்றது. வாழ்வில் புதிய வாசல் உனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மனதில் புதிய ஒளி பரவுகின்றது. வெற்றியின் வாகனம் மயிலாக தோன்றி உன்னுடைய வாசலில் வரப்போகின்றது. வெற்றி மாலையை நீ சூடப் போகின்றாய். மனம் எந்த அளவிற்கு வேதனைகளை அனுபவித்து ரணப்பட்டு காயப்பட்டு இப்பொழுது இருக்கின்றதோ அத்தனைக்கும் மேலான சந்தோஷமும் இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்கி வந்து விட்டது. இன்பங்களை அனுபவிப்பதற்காக நீ பிறந்திருக்கின்றாய். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நீ இப்பொழுது கேட்கின்றாய் என்றால் என்னுடைய அருட்குரல் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நீ எதிர்பார்க்காத அந்த மகிழ்ச்சி சற்று நேரத்தில் உன்னை வந்து அடையும். எதற்காகவும் வீணாக குழப்பிக்கொண்டு இருக்காதே. உன்னை தேவையற்ற விஷயங்களை இப்பொழுதே குப்பையில் தூக்கி எறிந்துவிடு. தேவையான விஷயங்களை உன் மனதில் வை. இந்த முருகனை உன்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் நிலை நிறுத்து. நான் உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவேன். சத்தமில்லாமல் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு இந்த முருகன் தான் முழு காரணமாக அமைவேன். உன் வீட்டில் என்னை நினைத்து தீபம் ஏற்று. அந்த தீப ஒளி உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கும். உன்னுடைய இல்லத்தில் ஒற்றுமை ஓங்கும். உன்னுடைய வாழ்வில் நிம்மதி பெருகும். முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம்தான், வளம்தான். எப்பொழுதுமே நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். தோல்வி பயம் உனக்கு வேண்டாம். வெற்றி உனக்கு சொந்தம். இனி நல்லது நடக்கும்.